Hi everyone, I'm Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 1 மெஷர்மெண்ட் பார்ட் 7 பார்க்கலாம். ப்ராப்ளம் 1.3 இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் 1.3 ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்கிற ஷேப்க்கு நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7. பையோட வேல்யூவை 22/7 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cube whose side is 3 cm. கியூபோட சைட் 3 cm கொடுத்துருக்காங்க. கியூபோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கியூபோட சைட் 3 cm கொடுத்துருக்காங்க. இங்க சைடை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ இங்க எவ்வளவு 3 cm. கியூபோட ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 3 cm. 3 cm இதை கியூப் பண்ணணும் இல்லையா? இதுக்கு பவர் 3. இங்கே ஏங்கிறது 3 cm பவர் 3. இப்போ 3-ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 3 × 3 × 3. அதே போல் சென்டிமீட்டருக்கும் பவர் பார்த்தீங்கன்னா கியூப். சென்டிமீட்டர் கியூப். இதை மல்டிபிள் பண்ணலாம். 3 × 3 9. 9 3s are 27. 27 centimeter cube or 27 cubic centimeter. Volume of a cube is equal to 27 centimeter cube. Next one, B. A cylinder whose radius is 3 meters and height is 7 meters. இங்க சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. சிலிண்டரோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிலிண்டரோட ரேடியஸ் 3 meters கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹைட் 7 meters கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறுங்கிறது R is equal to 3 meters. H is equal to 7 meters. Volume of a cylinder pi R square H. பையோட வேல்யூ 22/7. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா? பையோட வேல்யூவை 22/7 எடுத்துக்கணும். இன்டூ இங்கே ரேடியஸ் பாருங்க 3 meters இருக்கு இல்லையா? 3 meters. நெக்ஸ்ட் ஹைட். இங்க ஹைட் 7 meters. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 22/7 இன்டூ இதை ஸ்கொயர் பண்ணும். அதாவது 3 × 3. 3 3s are 9. 9 meter square into 7 meters. இப்போ இங்கே டினாமினேட்டரில் இங்கே ஒரு 7 இருக்கு, இங்கே ஒரு 7 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நியூமரேட்டர். இதுக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கும். ஸோ இந்த 7 இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 22 × 9. இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் மீட்டர் கியூப். 22 × 9 198 meter cube. Volume of a cylinder is equal to 198 meter cube. Volume of liquids திரவங்களின் கன அளவு.
Liquids also occupy some space and hence they also have volume. லிக்விட்ஸ் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால லிக்விட்ஸ்க்கு வால்யூம் இருக்குது. ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் நம்ம லிக்விடை ஊற்றினோம் அப்படின்னா அந்த லிக்விட் கண்டெய்னரோட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்குது இல்லையா, அதனால லிக்விட்ஸ்க்கு வால்யூம் இருக்குது. பட் லிக்விட்ஸ் டு நாட் possess எனி டிஃபைனிட் ஷேப். ஆனால் லிக்விட்ஸ்க்கு டிஃபைனிட் ஷேப் கிடையாது. ஸோ the volume of a liquid cannot be determined as in the case of solids. சாலிட்ஸ்க்கு வால்யூம் டிட்டர்மைன் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் லிக்விட்ஸ்க்கு வால்யூம் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா சாலிட்ஸ்க்கு ஒரு டிஃபைனிட் ஷேப் இருக்குது, பட் லிக்விட்ஸ்க்கு டிஃபைனிட் ஷேப் கிடையாது. When a liquid is poured into a container, it takes the shape and volume of the container. கண்டெய்னரில் லிக்விடை ஊற்றணும் அப்படின்னா அந்த கண்டெய்னரோட ஷேப்பும் வால்யூமும் தான் அந்த லிக்விடுக்கு கிடைக்குது. லிக்விடுக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது. எந்த மாதிரி ஷேப் இருக்கிற கண்டெய்னரை எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் தான் லிக்விடுக்கு கிடைக்கும். The volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using a measuring cylinder or measuring beaker. ஒரு லிக்விடோட வால்யூம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அந்த கண்டெய்னரில் லிக்விடை ஊற்றும் போது அந்த லிக்விடு எந்த அளவுக்கு அந்த கண்டெய்னரில் எவ்வளோ ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்குதோ அதுதான் அந்த லிக்விடோட வால்யூம். இதை நம்ம மெஷரிங் சிலிண்டர் ஆர் மெஷரிங் பீக்கர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் எ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். அதாவது ஒரு கண்டெய்னரில் ஊற்றக்கூடிய மேக்ஸிமம் லிக்விடோட வால்யூம் தான் அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டெய்னரில் லிக்விடை ஊற்றும் போது ஒரு லெவலுக்கு மேலே லிக்விடை ஊற்றுனா அது வலிஞ்சு கீழே போயிடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இவ்வளோதான் அந்த கண்டெய்னரில் லிக்விடை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி. A measuring container is graduated as shown in figure. எங்க measuring containers கொடுத்திருக்காங்க. The volume of a liquid is equal to the volume of space it fills in the container. லிக்விடோட வால்யூம்ங்கிறது அது கண்டெய்னரில் எந்த அளவுக்கு நிரம்புது அந்த அளவை குறிக்குது. This can be directly observed from the readings marked in the measuring containers. இதை வந்து நம்ம இந்த measuring containers இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ரீடிங்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். If we notice the measuring cups given in figure carefully, we can observe that the readings are marked in the unit of ml. இந்த measuring containers பாருங்க, இதில் யூனிட் வந்து mlன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. This actually represents milliliter. mlங்கிறது milliliter. To understand this unit of volume, let us first understand how much a liter means. யூனிட் ஆஃப் வால்யூமை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிட்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்ட் யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். லிட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிக்விடோட வால்யூமை குறிக்கிறதுக்கு பயன்படுற பொதுவான ஒரு யூனிட். We can understand that the unit of volume is cubic centimeter if the dimensions of the object are given in centimeter. ஒரு ஆப்ஜெக்டோட அளவை சென்டிமீட்டரில் நம்ம குறிக்கும்போது அதோட வால்யூமை கியூபிக் சென்டிமீட்டரில் தான் குறிக்கணும். This cubic centimeter is commonly known as cc. இந்த கியூபிக் சென்டிமீட்டரை தான் பொதுவாக சிசின்னு சொல்கிறோம்.
A volume of 1000 cubic centimeter is termed as 1 liter. 1 லிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 1000 cubic centimeter. 1 liter is equal to 1000 cubic centimeter or centimeter cube. 1000 milliliters is equal to 1 liter. Do you know? To measure the volume of liquids, some other units are also used. லிக்விட்ஸோட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு சில யூனிட்ஸும் பயன்படுத்தப்படுது. Some of them are gallon, ounce and quart. 1 gallon is equal to 3785 milliliters. 1 ounce is equal to 30 milliliters. 1 quart is equal to 1 liter. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.